எல்லா வகையான குழம்பு சாதங்களோடையும் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். எங்கள் கிராமத்தில் இந்த காயை சீனி அவரைக்காய்ன்னு சொல்லுவோம். கட் பண்ணுறதுக்கு முன்னையே சீனி அவரைக்காவை நல்லா கழுவிட்டு ஓரங்களை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா நான் இதை தண்ணியில் போடலை. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கொத்தவரங்காய் எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம். அப்புறம் 2 பல் பூண்டு எடுத்து அது தோலோடு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நிமிஷம் மட்டுமே வெங்காயத்தை வதக்கினாலே போதும். வெங்காயத்தை இந்த அளவு வதக்கினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற பொரியல் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு கொத்தவரங்காயை நல்லா வதக்கிக்கலாம். மிதமான தீயில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்குனதுக்கப்புறமா காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போது நாம் நார்மலாக டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற கொத்தவரங்காய் பொரியல் அளவை பொறுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொத்தவரங்காய் நல்லா வேகட்டும். நாம் காய் கட் பண்ணியிருக்கிற சைஸை பொறுத்து வேகிறதுக்கான டைம் கொஞ்சம் மாறுபடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஒரு காயை எடுத்து கை வச்சு நசுக்கி பார்க்கலாம். காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. இந்தளவு காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கலாம். அதை அப்படியே சேர்த்துக்காமல் கொஞ்சம் விரல்களுக்கு நடுவில் வச்சு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன உரல் இருந்துச்சுன்னா சீரகத்தை அதில் போட்டு லைட்டாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதில் கொஞ்சமாக இருக்கிற தண்ணி நல்லா வற்றி வர தண்டியும் வதக்கிக்கலாம். பொரியலில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நின்றுது. நாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி பொரியல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், கொத்தவரங்காய் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. லாஸ்ட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்தளவு பொரியல் கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. செய்கிறது ரொம்பவே ஈஸி. எல்லா வகையான குழம்பு சாதங்களோடு சாப்பிட்றதுக்கும் பழைய சாதம், தயிர் சாதம்னு எல்லாத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.